ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனீஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட்லி பொடி பக்கத்து வீட்டில் வந்து செஞ்சு தர சொல்லி கேட்டிருந்தாங்க. கொஞ்சமாக வந்து நான் வந்து டேஸ்ட்டுக்காக அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கும் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 250 கிராம் அளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கடன்னு செஞ்சாச்சு. இட்லி பொடியை வந்து ஒரு சின்ன கண்டெய்னரில் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டாச்சு 250 கிராமுக்கு. அடுத்ததாக வந்து இட்லி பூண்டு பொடியும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து ஒரு பாட்டிலில் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த பாட்டில் வந்து ரொம்பவே யூனிக்காக அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த பாட்டிலுக்கு தனியாக பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பவுச்லேயே கொடுப்போம். இந்த மாதிரி பாட்டில்ஸ் கேட்டாங்கன்னா அதையும் கொடுக்குறோம். ஸோ இது வந்து இட்லி பூண்டு பொடி வந்து ஒரு 200 கிராம்ஸ் தான் கேட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு 200 கிராம்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில்ஸில் போட்டு கொடுத்துட்டோம். அடுத்ததை வந்து நாங்கள் வந்து இதில் வந்து 200 கிராம் இருக்கான்னு செக் பண்ணுறோம். பாருங்கள், 210 இருக்குது. ஸோ அடுத்ததாக நாங்கள் வந்து ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் செய்கிறோம். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. பாலில் மட்டும் கலந்து கொடுத்தா போதும், எதுவுமே நம்ம காய்ச்ச தேவையில்லை. பயிர் வகைகள் சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக சுக்கு ஏலக்காய் போட்டிருக்கங்காட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டாங்க. கொஞ்சோன்னு நாங்கள் கொடுத்தங்காட்டி அவங்க கேட்டிருந்தாங்க. இதுவும் ஒரு 200 கிராம்ஸ் கேட்டிருந்தாங்க. அதையும் பேக் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து அங்கே வந்து ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மைதா சீடை மாதிரி செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மைதாவில் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபியும் செஞ்சுருந்தோம். அதுவும் 100 கிராம் கேட்டிருந்தாங்க. அதையும் போட்டு பேக் பண்ணியாச்சு. நம்ம வீட்டிலேருந்தே எந்த ஒரு ஒர்க்கும் செய்ய தேவையில்லை. நம்ம வந்து அக்கம் பக்கத்துக்கு கொஞ்சமாக டேஸ்ட்டு கொடுத்தாலே போதும், நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். வந்து அக்கம் பக்கத்தில் நீங்களும் உங்களுக்கு எந்த ரெசிபி தெரியுமோ அந்த மாதிரி கொஞ்சம் சாம்பிள் கொடுத்தீங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரசித்து சமைப்போம், ருசித்து சாப்பிடுவோம்.